வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஆஸ் யூஷுவல் டே இன் மை லைஃப் மாதிரியான vlog பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல எப்படி என் டே ஸ்டார்ட் பண்ணுறது வித் டீயோட தான். ஸோ இப்போத்துலேருந்து நான் மத்தியானம் வரைக்கும் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல காலையில் 7 o'clock சம்திங் ஆகிடுச்சு, 7:30 ஆகிடுச்சு. டீ வச்சிடலாம். நான் டீ வைக்கிறது எப்பயுமே டிகாஷன் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வைப்பேன். நீங்கள் மேலே இருக்கிறது எல்லாமே மாட்டுப்பால் வாங்குறதுனால அதோட ஏடு தான். சைட் பை சைட் நம்ம கூட்டுக்கான கடலைப்பருப்பையும் ஊற வச்சிடலாம். பிகாஸ் கூட்டுக்கு கடலைப்பருப்பு நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், இல்லைன்னா கொஞ்சம் நிறைய விசில் எடுக்கிற மாதிரி ஆகும். ஸோ கடலைப்பருப்பு ஒரு பக்கம் ஊறட்டும், நம்ம டீ குடிச்சிட்டு அப்புறம் நான் என்னென்ன பண்ணுறேன்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீ பாருங்க, உங்களுக்கு அந்த மேலே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஃபுல்லாக மாட்டுப்பால் வாங்கினீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், மேலே ஃபுல்லாகவே ஃபேட்டு தான். ஸோ எவ்வளோக்கு முடியுமோ மாட்டுப்பால் வாங்குங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. டீ கொதிச்சிடுச்சு, இப்போ நம்ம குடிக்க ஆரம்பிச்சிடலாம். எனக்கு கொஞ்சம் ஆர்டர்ஸ் எனக்கு நான் டெலிவர் பண்ணணும். ஸோ அதை நான் டீ குடிச்சிட்டே, பிகாஸ் குழந்தை எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை நான் பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்கி ஒரு 3 ஆர்டர் இருக்குது. ஸோ அதை நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். நான் டெய்லி இல்லைனாலும் எனக்கு வெட்னஸ்டே, ஃப்ரைடே பூ எப்படியுமே நான் வாசப்படியில் வைப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நீங்கள் பார்த்தாவே மைண்ட் காம் ஆகிடும். ஸோ இது எனக்கு சின்ன பேஷனில் பூவை வச்சு அலங்காரம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டு வாசலை வந்து ஒரு பூவோ இல்லை ஒரு செடியோ வச்சு அலங்காரம் பண்ணனா ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் நான் பண்ணியிருக்கேன். சமைக்க ஆரம்பிக்கலாம். நான் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மேடையெல்லாம் தொடச்சிட்டதுக்கு அதுக்கு மேலே ஒரு பெரிய கிளாத் போட்டுட்டு தான் நான் கட் பண்ணுவேன். பிகாஸ் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேபிள் டாப்பை க்ளீன் பண்ணுற வேலை ரொம்ப மிச்சமாக இருக்கும். ஸோ எப்பயுமே நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்னைக்கு என்கிட்ட நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஆப்பிள், பொமோகிரானேட் இருக்குது, பனானா இருக்குது, கோவா. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டால் ஃப்ரூட் சாலட் மாதிரியும் எனக்கும் நான் சாப்பிடுவேன், குழந்தைக்கும் ஸ்கூலுக்கு கொடுத்துடலான்றதுக்காக மார்னிங்கே இதை நான் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சிடுறேன். ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கலாம். இது ஒரு குழந்தைக்கும் கொடுத்துடலாம், நம்மளும் ஒரு 10-10:30 அப்போ சாப்பிட்டாலும் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். சாலட் பண்ணியாச்சு. இப்போ வந்து குழந்தைக்காக கஞ்சி நான் டெய்லி காலையில் பண்ணி வச்சுடுவேன். பிகாஸ் அவர் ஸ்கூல் கிளம்பும் போது இதையும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு போயிடுவேன். கொஞ்சம் மிதமான சூட்டில் தான் இருக்கும். இப்போ பண்ணால் கரெக்டாக இருக்கும். 2 ஸ்பூன் நான் வீட்லேயே அரைச்ச சத்து மாவு பவுடர், அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்காக அதுவும் 2 ஸ்பூன் போட்டுட்டு தண்ணியில் கலந்து பால் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டானா அவளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவும் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்குன்றதுக்காக இதையும் நான் ரெடி பண்ணி வச்சுடுவேன்.
ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளேயே என் குழந்தை எழுந்து வந்துட்டா. நான் பண்ணிகிட்ருக்கேன், நான் கேமரா இதெல்லாம் வச்சு பார்த்துட்ருக்குது. அதுக்கு தூக்கம் இன்னும் சரியாக போகலை. ஸோ உங்களுக்கே தெரியும் பாருங்கள், சாஞ்சி தூங்கிட்டு இருக்கா. அவள் எப்போ எழுந்தாலும் அவள் கூட ஒரு 5 to 10 மினிட்ஸ் கூட இருந்து அதுக்கப்புறமா தான் அதுக்கு நார்மலுக்கு வரும். ஸோ இப்போ அவள் எழுந்துட்டா. நான் சோஃபாவில் ஒரு பெட்ஷீட் போட்டு படுக்க வச்சுருக்கேன். படுக்க வச்சுட்டு கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சுன்னா அது கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு டிவி பார்த்துட்டு அப்புறம் கிளம்ப ஆரம்பிப்பா. ஸோ அதுக்குள்ளே நம்ம வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த வேலை பாதியிலே நின்றுடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சம் நான் நார்மலாக குடிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு கொதிக்க வச்சுட்டு அது கூட வந்து பால் சேர்த்துற வேண்டியது தான். ஸோ கஞ்சி ரெடி ஆகிடும். ரெடி பண்ணிட்டேன். இப்போ அவளுக்காக தோசை போட்டுட்ருக்கேன். ஒன்றும் இல்லை, ஸ்பெஷல் தோசைன்னு ஒன்றும் இல்லை, சாதா தோசை மேலே இது ஒரு 3 வகையான பொடி. கருப்பாக தான் இருக்கும். எள்ளு, வேர்க்கடலை, அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு, வேர்க்கடலை, உளுந்து சேர்த்து அரைச்ச பொடி. ஸோ அது ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. ஸோ அதை எப்பயுமே நான் காலையில் தோசைக்கோ இட்லிக்கோ கொடுப்பேன். ஸோ அது எப்படி பண்ணுன்றது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இப்படி தான் இருக்கும் பொடி. மிஷினில் அரைச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸ்டாக் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் இவ்வளோ தான். கஞ்சி, ஒரு தோசை, பொடி, அவ்வளோதான். இது கொடுத்துருவேன். இப்போ வந்து நான் மதியானத்துக்கு கோஸ் கூட்டும் வெண்டைக்காய் பொரியலும் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். மணி 10:45 ஆகுது. இப்போ சமைச்சாதான் எனக்கு கரெக்டாக இருக்கும் குழந்தை வந்து சாப்பிட்றதுக்கு. கோஸ் கூட்டுக்கு இப்போ வந்து கோஸு, வெங்காயம், தக்காளி, இது எல்லா கடலைப்பருப்பு, காலையிலேயே ஊற வச்ச கடலைப்பருப்பும் இருக்கு. இப்போ வந்து குக்கரில் எல்லாத்தையும் போட்டு வேக வைக்கிறது தான் வேலை. இப்போ குக்கரில் முதல்ல ஊற வச்ச கடலைப்பருப்பை போட்டுடலாம். ரொம்ப நல்லா இருக்கும் கடலை கூட்டு, கோஸு. சிலர் கோஸ் இல்லாதவங்க அப்பளம் கூட போடுவாங்க. நீங்கள் என்ன காய்கறி இருக்கோ கோஸ் போட்டுக்கலாம், கேரட் போடலாம், பீன்ஸ் எல்லாம் ஒன்றா கலவையாக போட்டால் குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடலைப்பருப்பு போட்டுட்டேன். இப்போ அது கூட கோஸ் போட்டுடுறேன். இது எல்லாத்தையுமே அப்படியே போட வேண்டியதுதான். வாரத்துக்கு ஒரு நாள் கரெக்டாக எனக்கு நான் கூட்டு பண்ணிடுவேன். வெட்னஸ்டே கோஸ் கூட்டுக்கு இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி தான் இதுக்கு கலரே. ஸோ மஞ்சள் பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டாச்சு. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் லைட்டாக, ரொம்ப காரம் இருக்கக்கூடாது, லைட்டாக காரத்துக்கு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, அண்ட் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். கடலைப்பருப்பு இருக்கிறதுனால பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க ஒரு 4-5 விசில் விட்டுடலாம். அவ்வளோதான். பாருங்க, ரொம்ப கரெக்டாக அது முங்குற அளவுக்கு இது பண்ணணும். இப்போ வந்து இது வந்து நான் விசிலில் வச்சிடுறேன். 3 விசில் வந்த பிறகு கல் காஞ்சிடுச்சு. எண்ணெய் விட்டுக்கலாம். நான் எப்பயுமே 2 எண்ணெய் மிக்ஸ் பண்ணிடுவேன்.
மஸ்டர்ட் ஆயிலும் கடலை எண்ணெயும். மஸ்டர்ட் ஆயில் உடம்புக்கு நல்லது. ஸோ 2 எண்ணெயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடுகு, கொஞ்சம் சீரகம், சிம்பிள் தான். கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காயை போட்டுடுறேன். மிளகாய் பொடி, உப்பும் இப்போ போட்டு கலரி ஸ்லோவில் வச்சிங்கன்னா அது சுருண்டு வந்துடும். வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நான் எடுத்துடுறேன். பருப்பு இப்போ நல்லா கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் மசிச்சு விட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். சிம்பிள் தாளிப்பு தான். சீரகம் கொஞ்சம், கடுகு, இருக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. ஒரு வாட்டி தேங்காய் எண்ணெயில் நீங்கள் இந்த கூட்டை தாளித்து பாருங்கள், ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டு வரும். பெருங்காயம், கருவேப்பிலை, அவ்வளோதான். இது இதில் ஊற்றிடலாம். என் லஞ்ச் இதை தான். கூட்டு, வெண்டைக்காய் பொரியல், சாதம் ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்களும் இந்த கூட்டுக்கு வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மெயினாக தேங்காய் எண்ணெயில் தாளிங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதுதான் என்னோட லஞ்ச் ரொட்டீன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.